வணக்கம். அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழிக்கக்கூடிய திட்டத்தை ஏற்கனவே தீட்டிவிட்டார்கள். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்சி, தெலுங்கு தேசம் பார்ட்டி இது போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளை அழிக்கக்கூடிய வேலையை தொடங்கிவிட்டார்கள். அடுத்த 5 வருடமோ 10 வருடமோ இது போன்ற எந்த விதமான அரசியல் கட்சியும் உங்களால் பார்க்க முடியாது. இந்தியா டெமோக்ராட்டிக் நாடாக இருந்த இதே இந்தியா டெமோக்ரஸியை நழுவ விட்டு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தை நோக்கி நகர தொடங்கிவிட்டது. இதற்கான உதாரணம் மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், இப்போ சமீபத்தில் வெளிவந்த டெல்லி எலெக்ஷன். அதற்கான ரிசல்ட் 27 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை பிஜேபி டெல்லியின் சாசனத்தில் தன்னுடைய காலை பதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் வரை காங்கிரஸ் கையில் இருந்த டெல்லி சாசனம் அதற்கு பின்பு ஆம் ஆத்மி கட்சி கையில் ஷிஃப்ட் ஆனது. இப்போ சிந்தித்து பாருங்கள், எதற்காக ஆம் ஆத்மி கட்சி டெல்லி அரசியலிலிருந்து வெளியேறினார்கள்? எதற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டார்கள்? அல்ல அவர்களை தோற்கடிப்பதற்கான ஒரு சதி நடந்திருக்கிறது. ஒருவேளை இந்தியா அலைன்ஸ் இருந்திருந்தால், ஒருவேளை காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி கட்சி 2 பேருமே இணைந்து இந்த களத்தில் இறங்கியிருந்தால் அவர்களை தோற்கடிக்க முடிந்திருக்கும். பிஜேபியுடைய இந்த ஒட்டுமொத்த சதியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, டெல்லி போலீஸ் 2 அமைப்புகளுமே இணைந்து பிஜேபிக்காக வேலை பார்த்திருக்கிறார்கள். அனைத்து எக்ஸ்போஷரையுமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். அதனால் கடைசி வரை இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். பல எக்ஸ்போஷர்ஸ்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை, இது போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்களை சப்போர்ட் செய்வதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் பல மணி நேரத்திற்கான ரிசர்ச், அதற்கான ஆய்வுகள் இருக்கிறது. பல நபர்கள் சேர்ந்து இந்த ரிசர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இது போன்ற வீடியோ வரும்போது உங்களுடைய நண்பர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு பகிருங்கள். அப்படி வீடியோ பிடித்திருந்தால் கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், லைக் போடுங்கள், ஷேர் எழுதுங்கள். இதை தாண்டி எங்கள் போன்ற ஊடகங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் யூபிஐ, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். கீழே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக. சுப்ரீம் பவர், அதாவது ஒரு நபர் கையில் ஒட்டுமொத்த சாசனமும் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு. இந்த கனவு ஆர்எஸ்எஸ் வழியாக இன்னைக்கு பிஜேபி அதை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தார். அதாவது டெல்லி எலெக்ஷன்ல பிஜேபி வெற்றி பெற்றதற்கு பின்பு எப்படி வெற்றி பெற்றார்கள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இட் இஸ் அவர் கேரண்டி that we will leave no stone unturned in developing Delhi, improving the overall quality of life for the people and ensuring that Delhi has a prime role to play in building Viksit Bharat. டெல்லியின் டெவலப்மெண்ட் எந்த அளவில் கடந்த 25 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததோ அதை நாங்கள் முன்னெடுத்து அதை நகர்த்த போகிறோம். டெல்லியின் டெவலப்மெண்ட் தான் பிஜேபியுடைய பிரதானமான வேலை என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார். விக்சித் பாரத் திட்டப்படி டெல்லியை எந்த அளவில் நாங்கள் கூட்டிச் செல்ல போகிறோம் என்று நீங்க பாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 22ஆம் ஆண்டு வரை டெல்லி மியூனிசிபல் கார்பரேஷன் யார் கையில் இருந்தது என்றால் அது பிஜேபி கையில் இருந்தது. அதாவது டெல்லியின் டெவலப்மெண்ட் பிஜேபி கையில் இருந்தது. ஆனால் அதை பற்றி பேச மாட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி மீது இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதையும் நான் எடுத்து காட்டுவேன். ஆம் ஆத்மி கட்சியின் சீஃப் மினிஸ்டர் அதிஷி அவர் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு, தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மக்களுடைய மேண்டேட்டை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் பிஜேபி மீது இருக்கக்கூடிய எங்களுடைய குற்றச்சாட்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அடுத்த 9 மாதங்கள் எந்த விதமான தேர்தலும் கிடையாது. அப்போ அடுத்த 9 மாதங்கள் வரை எந்த விதமான எதிர்க்கட்சிக்கும் இடம் கிடையாது. அதற்கு பின்பு வரக்கூடிய தேர்தல்கள் அதிலும் எதிர்க்கட்சிகளுக்கு இடம் கிடையாது என்பதை இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். பிஜேபிக்கு 48 சீட்டுகள், ஆம் ஆத்மி கட்சிக்கு 22 சீட்டுகள். காங்கிரஸ் இந்த முறையும் ஹேட்ரிக் அடித்திருக்கிறது. அதாவது 3வது முறை தொடர்ந்து
ஒரு சீட்டு கூட டெல்லியில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷனை கொஞ்சம் பாருங்கள். இந்த முறை ராகுல் காந்தியின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது என்றெல்லாம் கூறினார்கள். 1998ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை டெல்லி அரசாங்கம் காங்கிரஸ் கையில் தான் இருந்தது. பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய அந்த மீம்ஸ்களை பார்த்தீர்கள்னா 90வது எலெக்ஷன் இந்த முறையும் ராகுல் காந்தி வெற்றி பெறவில்லை என்கிற ஒரு விஷயம். சரி, இந்த பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ரீஜனல் பார்ட்டியாக இருந்து இப்போ நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் தன்னுடைய சாசனத்தை இழந்து விட்டார்கள். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பஞ்சாப், அங்கேயும் ஆபரேஷன் லோட்டஸை தொடங்கிவிட்டது பிஜேபி. அந்த அரசாங்கத்தை உடனுக்குடன் கலைத்து அந்த இடத்தில் தன்னுடைய சாசனத்தை எப்படி அமைக்கலாம் என்கிற அந்த வேலையை பார்த்து வருகிறார். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் அடுத்த 10 நாட்கள் வரை வெஸ்ட் பெங்காலில் சுற்றுப்பயணத்தில் போயிருக்கிறார். அப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை, அங்கே இருக்கக்கூடிய சாசனத்தை எப்படி உடைக்கலாம் என்கிற வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இப்போ ஒரு சில சீரியஸான விஷயங்கள். எப்படி டெல்லி தேர்தலை நீங்க பார்க்கிறீர்கள், எப்படி அவர்கள் தோற்றார்கள், அந்த சதி என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய முகமான அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஷீலா தீக்ஷித் அவரை தோற்கடித்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடத்தை பிடித்தாரோ, அதே போன்று இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்று தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து விட்டார். பர்வேஷ் வர்மா, அதாவது பிஜேபியின் தலைவர் பர்வேஷ் வர்மாவுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அடுத்த மிகப்பெரிய முகமான சௌரப் பரத்வாஜ், அவரும் பிஜேபி ஷிகா ராய்க்கு முன்பு தோற்று போயிருக்கிறார். முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி சத்யேந்தர் ஜெயின் சிறையெல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய நபர். கவர் சிங், இவருக்கு எதிரில் அவர் தோற்று போனார். மூன்றாவது மிக முக்கியமான நபர் டெல்லியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மணீஷ் சிசோடியா. இவர் பிஜேபியை சார்ந்த தேஜேந்தர் சிங் மார்வா அவருக்கு முன்பு தோற்று போயிருக்கிறார். இன்னொரு மிக பிரபலமான முகம் அவத் ஓஜா, இவரும் தோற்று போயிருக்கிறார் பிஜேபியின் ரவீந்திர நேகிக்கு முன்பு. இந்த இடத்தில் அதிஷி வெற்றி பெற்ற இடம் கால்காஜி கான்ஸ்டிடுவன்சி. ரமேஷ் பெதூரி பிஜேபி சார்ந்தவர், இவர் தோற்றிருக்கிறார். வெறும் ஒரே ஒரு நபர் தான். அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 நபர்கள் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முகங்களை எப்படி தோற்கடித்தார்கள் அதை நீங்க பார்க்க போறீர்கள். கடைசியாக கபில் மிஸ்ரா, டெல்லி கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் அங்கே கலவரத்தை தூண்டக்கூடிய நபர், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிஜேபிக்கு தாவிய நபர், இவரும் வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு எம்எல்ஏ. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்த ஓட் ஷேர் 43.57%. பிஜேபிக்கு கிடைத்த ஓட் ஷேர் 45.56%. அதாவது வெறும் 2% தான் ஓட் ஷேர் இருந்தது. இந்த 2% ஓட் ஷேரில் எவ்வளோ பெரிய மாற்றம்னு நீங்கள் பாருங்க. வெறும் 2% ஓட்டு வித்தியாசம் தான். இந்த பக்கம் 22 சீட்டுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு, அந்த பக்கம் 48 சீட்டுகள் பிஜேபிக்கு. 2% தான் இந்த ஓட்டு வித்தியாசம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க இன்னும் ஒரு அடுத்த ஆங்கிளில் பாருங்கள். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை, அவர்களுடைய ஒற்றுமை இருக்கும்போது அப்கி பார் 400 பார் என்கிற அந்த கனவை அவர்கள் உடைத்தார்கள் இந்தியா அலையன்ஸை வைத்து. அந்த ஒற்றுமை பிரிந்த உடனேயே டெல்லி எலெக்ஷனில் எந்த விதமான இந்தியா அலையன்ஸும் வேலை பார்க்காத பட்சத்தில் இங்கே எந்த இடத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமோ அந்த இடத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எப்படின்னு நீங்க பாருங்க. ஓமர் அப்துல்லா, ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை கிண்டல் அடிக்க தொடங்கிவிட்டார், அதாவது ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார். ஒரு ட்வீட்டை போட்டு ஆர் லடோ ஆப்பஸ்மே, இன்னும் சண்டை போடுங்க தனக்குள்ளேயே என்று ஒரு. இப்போ இந்த சதிக்கு வந்து விடலாம். மாயாவதி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோடைய சீஃப், இதற்கு முன்பு எப்பவுமே டெல்லியில 70க்கு 70 சீட்டுகளில் இவர் தன்னுடைய ஆட்களை இவர் இறக்கவே இல்லை. இந்த முறை முதல் முறையாக 70க்கு 70 கான்ஸ்டிடுவன்சியில் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி தன்னுடைய ஆட்களை இறக்கிவிட்டது. லெஃப்ட் பார்ட்டிகள் அவர்கள் ஆங்காங்கே எங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய ஆட்களை இறக்கினார்கள். கான்டெஸ்டன்ட் ஒவேசி, AIMIM, அசசுத்தீன் ஒவேசி இதோடைய தலைவர், அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஏரியாக்களில் தன்னுடைய ஆட்களை இறக்கிவிட்டார். சந்திரசேகர் ஆசாத், சமாஜ்
ஆசாத் சமாஜ் பார்ட்டி என்கிற இன்னொரு தலித் லீடர், அவரும் தன்னுடைய ஆட்களை பல்வேறு இடங்களில் இறக்கியிருக்கிறார். அஜித் பவார் மகாராஷ்டிரா, அவருக்கும் டெல்லிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. என்சிபி பிஜேபியோடைய ஒரு கோயிலேஷன் பார்ட்டி, அவரும் கிட்டத்தட்ட 30 இடங்களில் தன்னுடைய ஆட்களை இறக்கினார். இப்போ இதனால் என்ன நடந்தது? ஓட் பிரிகிறது. யாருடைய ஓட்டு? ஆம் ஆத்மி கட்சிக்கு போகக்கூடிய ஓட் அது பிரிகிறது. இப்போ இந்த அனைத்து கட்சிகளையுமே ஓரம் கட்டி விடுங்க. வெறும் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி கட்சி, இந்த 2 கட்சிகள் மட்டுமே ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் பிஜேபி எந்த நிலையில் இருக்க போகிறது, எப்படி அவர்கள் தோர்த்திருப்பார்கள், அதை நீங்க பாருங்கள். கிரேட்டர் கைலாஷ் என்கிற ஒரு தொகுதி, கிரேட்டர் கைலாஷ்ல இந்த விக்டரி மார்ஜின், தோர்த்ததற்கும் வெற்றி பெற்றதற்கும் இருக்கக்கூடிய அந்த இடையில் இருக்கக்கூடிய விக்டரி மார்ஜின் 3188 ஓட்டுகள். ஆனால் காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட்டு 6711 ஓட்டுகள். ஜங்க்புரா என்கிற இன்னொரு கான்ஸ்டிடுவன்சி, இங்கே அந்த வித்தியாசம், வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த ஓட் வெறும் 675 ஓட்டுகள். ஆனால் காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட்டு 7350 ஓட்டு. சங்கம் விஹார் வெறும் 344 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. ஆனால் இதே இடத்தில் காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட்டு 15863 ஓட்டுகள். திமார்பூர் 1168 ஓட்டு வித்தியாசம், காங்கிரஸிற்கு கிடைத்தது 8061 ஓட்டுகள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா மால்வியா நகர்ல 2131 ஓட்டு அந்த வித்தியாசம். ஆனால் காங்கிரஸிற்கு கிடைத்தது 6770 ஓட்டு. நியூ டெல்லியில் நீங்க பார்த்தீர்கள்னா 4089 ஓட்டுகள் அந்த ஓட்டு வித்தியாசம். ஆனால் காங்கிரஸிற்கு கிடைத்தது 4568 ஓட்டுகள். இதே போன்று நீங்க வரலாம். கஸ்தூர்பா நகர் என்கிற ஒரு இடம் 11048 ஓட்டு வித்தியாசம். ஆனால் காங்கிரஸிற்கு கிடைத்தது 27019 ஓட்டுகள். இதுலேயே இன்னொரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது, திர்லோக்பூரி என்கிற இடம். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். கரோல்பாக் ஒரு இடம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திர்லோக்பூரி. திர்லோக்பூரியில் 392 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபியினர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இதே இடத்தில் காங்கிரஸிற்கு கிடைத்த ஓட்டு 6147 ஓட்டு. முஸ்தபாபாத் இந்த இடத்தில் 17578 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபியினர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சியை சார்ந்த நபருக்கு 33474 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. இப்போ சிந்தித்து பாருங்கள். இந்த மேப் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு, உங்களுக்கே புரிகிறது. அதாவது இந்த 2 பேருமே ஒன்றாக ஒற்றுமையாக களத்தில் இறங்கியிருந்தால் பிஜேபியால் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இந்த சதியை நீங்க பாருங்க. எங்கெல்லாம் ஆட்களை, எங்கெல்லாம் அந்த கட்சிகளை திரட்டி ஒரு அரசியல் கட்சியை அழிப்பதற்காக இந்த சதி நடந்திருக்கிறது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, ஏஐஎம்ஐஎம் இந்த 3 பேருமே நீங்க பார்த்தீர்கள் 2024ஆம் ஆண்டு இந்தியா அலையன்ஸில் இருந்த நபர்கள். அந்த இந்தியா பிளாக் என்ன ஆனது? டிஎம்கேவும் இருக்கிறது, அதுல மற்ற கட்சிகளும் இருக்கிறார்கள், டிஎம்சியும் இருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சியும் இருந்தது. இன்னைக்கு அந்த பிளாக் எங்க இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா யாருக்குமே தெரியாது. இதே காங்கிரஸிடம் நீங்க போய் கேட்கும்போது காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய பதில், சார் கோவாவில் இதே ஆம் ஆத்மி கட்சி தானே எங்களுக்கு எதிராக போய் நின்றார்கள், ஹரியானாவில் இதே தானே, இந்த சதியை தானே அவர்கள் தீட்டினார்கள், குஜராத்தில் என்ன நடந்தது, அப்போ நாங்கள்லாம் எங்கெல்லாம் வெற்றி பெற இருந்தோமோ அந்த இடத்துல ஓட்டை பிரிப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சி களம் இறங்கியதா இல்லை, அப்போ நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த எதற்காக அவர் தோர்த்தார் என்கிற விஷயத்திற்கு வாங்க. 2013ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால், அதாவது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து உருவான ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியுடைய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள், அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான். இப்ப இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் உட்பட அந்த மேடையில் போய் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கை கொடுத்து வெளிவந்த நபர். மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தை சார்ந்த நபர் தான் அண்ணா ஹசாரே அவர்கள். அண்ணா ஹசாரேக்கு பின்பலமாக இருந்த ஆர்எஸ்எஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட பி டீமான ஆம் ஆத்மி கட்சி. இவர்களுடைய ஒரு புதிய ஃப்ரெஷ்னஸ், அதாவது ஒரு பக்கம் பிஜேபி இருக்கட்டும், ஆனால் பிஜேபியை எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு அமைப்பு நமக்கு தேவை என்று அன்னைக்கு அவர்கள் சிந்தித்தார்கள். அதே போன்று ஆம் ஆத்மி கட்சியை உருவாக்கினார்கள். ஷீஷ் மெஹல் என்கிற விஷயத்தை, அதாவது கண்ணாடி மாளிகை என்கிற விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வந்தது பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக.
ஆனால் 2013ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கால்களில் ஸ்லிப்பரை போட்டு, கழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஃப்லர் இருக்கும், ஒரு ஹாஃப் ஸ்வெட்டர் இருக்கும், ஒரு சாதாரணமான நபர் கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு சாதாரணமான வேகனார், எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பும் இல்லாமல் அவரை மக்கள் பார்த்தார்கள். எங்களுடைய ஒரு நபர் தானே, எங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் தானே என்கிற ஒரு பிம்பம் அங்கு ஏற்பட்டது. ஒரு முறை இல்லை, 3 முறை டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு சப்போர்ட் செய்து அவர்களுக்கு ஓட்டும் போட்டார். இன்னைக்கு எதற்காக அவருக்கு எதிராக ஓட்டு போடப்பட்டது அதை நீங்க பாருங்கள். காரணம், அவர் எந்த ஆம் ஆத்மி சாதாரணமான நபர், காமன் மேன் என்கிற அந்த ஐடென்டிட்டியை அவர் எடுத்து காட்டினாரோ, அந்த ஐடென்டிட்டியை அவரை உடைத்து விட்டார். அவருடைய வீட்டில் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் கொண்ட கிச்சன், அங்க இருக்கக்கூடிய கர்டன், அங்க இருக்கக்கூடிய சோஃபா செட், அங்க இருக்கக்கூடிய ஜக்கூசி, ஸ்விம்மிங் பூல், இது ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு காமன் மேன் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த விஷயத்தை எடுத்து செல்லக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்தது. எந்த நபரை நீங்க ஆம் ஆத்மி என்று எடுத்து காட்டினீர்களோ அந்த நபர் மகாராஜா போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அப்போ அந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், விமன், ஃப்ரீ பஸ் டிக்கெட் இதெல்லாம் கொடுத்தால் கூட பிஜேபி எடுத்து வைத்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த இடத்துல ஹிந்து முஸ்லிம் எல்லாம் இவர்கள் வெளிவரவில்லை. ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியே கையில் எடுக்கவில்லை. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்துத்வா என்கிற ஒரு கொள்கையை வைத்தவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துவார்களோ, இங்கே அந்த வேலையை பார்க்கவில்லை. இங்கே அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரசாங்கத்தை டார்கெட் செய்வோம், அதை எக்ஸ்போஸ் செய்வோம். இந்த இடத்துல டெவலப்மெண்ட் என்கிற வேலை இல்லை, எந்த விதமான ப்ராமிசஸும் தேவையில்லை. வெறும் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் டார்கெட். இதற்கு உடந்தையாக இருந்தது யாரு? அதே ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் யாரை உருவாக்கியதோ அந்த கொள்கையை தாண்டி தனிச்சையாக எப்போ ஒரு நபர் செயல்பட தொடங்கி விடுகிறாரோ அவருடைய ரெக்கையை கத்தரிக்கக்கூடிய வேலையை அப்பப்போ ஆர்எஸ்எஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ரெக்கையும் அவர்கள் கத்தரித்தார்கள். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த அளவில் பேசுவதல்ல. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மொஹல்லா கிளினிக்காக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அதற்கு எதிராக இவர்கள் எடுத்து வைத்த ஸ்லோகன், முக்கியமாக மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராக எடுத்து வைத்த ஸ்லோகன் ஹல்லா கிளினிக். வெறும் கூச்சல் மட்டும்தான், சத்தம் மட்டும்தான். உள்ளுக்குள்ள போய் பார்த்தீர்கள் எதுவுமே இல்லை. எந்த கிளினிக்கை இவர்கள் கட்டியதாக கூறுகிறார்களோ அந்த கிளினிக் செயல்படவில்லை. எந்த பள்ளிக்கூடங்களை இவர்கள் கட்டியதாக கூறினார்களோ அதை சீரமைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள். அதை தாண்டி எதுவுமே செய்யவில்லை என்கிற இந்த விஷயம். இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தவறுகள். 2020ஆம் ஆண்டு முனிசிபல் கார்பரேஷன் ஆம் ஆத்மி கட்சி கையில் போய்விட்டது. 21 to 22 நடுவில். அதற்கு பின்பு அவங்க கையில் ஒரு 4-5 வருடங்கள் இருந்தால் கூட யமுனாவை நீங்க கிளியர் செய்யவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட சாசனம் இருக்கிறது. ஆனால் யமுனா எவ்வளோ மோசமாக இருக்கிறது என்று நீங்க போய் பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பென்சி ஒரு ஃபேக்டர் இருந்தால் கூட எந்த ஸ்டாண்டை பிஜேபி எடுத்து வைத்ததோ அதே ஸ்டாண்டில் இவர்களும் போய் நிற்கிறார்கள். உதாரணத்திற்கு இஸ்லாமியர்கள் எடுத்து வைத்த போராட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகள் எடுத்து வைக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், மாணவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலையுமே அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கவில்லை. எதுவும் பேக் ஃபயர் ஆகுது. ஜேஎன்யூல நடந்த பிரச்சனைகள் கடைசியா நீங்க பார்த்தீர்கள்னா பிக் கன்ஸ் டெல்லி பக்கம் திரும்பியது. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய தேர்தல் பிரச்சாரம், அமித்ஷா தேர்தல் களத்தில் இறங்கினார், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் இறங்கினார், ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசமின் சீஃப் மினிஸ்டர். இந்த பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியை தாண்டி வேற எந்த மூத்த தலைவருமே டெல்லி பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. வெறும் 2 ரேலி தான் ராகுல் காந்தியோட. அப்ப எப்படி அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும்? எப்படி அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும்? இதே பக்கம் ஆம் ஆத்மி கட்சி பக்கமும் பல்வேறு சாட்டை அடி கிடைத்தது மத்திய அரசாங்கம் வழியாக. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லியின் ஹெல்த் மினிஸ்டர் சத்யேந்திர ஜெயின் மே 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். அக்டோபர் 2024ஆம் ஆண்டு வரை அவர் சிறையில் தான் இருந்தார். மணிஷ் சிசோடியா டெல்லியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பிப்ரவரி 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு தான் வெளிவந்தார். அதே பட்டியலில் 2024ஆம் ஆண்டு கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி.
தேர்தல் லோக்சபா தேர்தல் நடக்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் வெளிவருகிறார். அப்போ அனைத்து தரப்பிலிருந்துமே அவர்களுடைய கையை கட்டிய வேலையை தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட் அண்ட் மத்திய அரசாங்கம் பார்த்தார்கள். அப்போ எப்படி அவர்களால் இந்த வேலைகளை பார்க்க முடியும்? பிஜேபிக்கு கிடைத்த 2/3 மெஜாரிட்டி. அதற்கு மிக முக்கியமான நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸை எப்படி பிஜேபி கவர்ந்தது? 67% ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் டெல்லி, 67% டெல்லி மக்கள் தொகை மிடில் கிளாஸ் ஆகியிருக்கிறது. அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த பல பரிசுகளில் 8th பே கமிஷன் வழியாக அவர்களுடைய சம்பளம் அதிகரித்தது. இது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருந்தது. பிஜேபி அந்த வேலையை பார்த்துவிட்டது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டாம். இதுவும் மிடில் கிளாஸ்க்கு தான் அந்த லாபம். அப்போ 67% ஆஃப் பாப்புலேஷன் voted ஃபார் பிஜேபி. மெஜாரிட்டி ஆஃப் தெம் voted ஃபார் பிஜேபி. இந்த இடத்தில் பிஜேபிக்கு இன்னொரு ஆங்கிளையும் புரிய வைத்தது ஆர்எஸ்எஸ். எங்களை மீறி உங்களால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. 2024 லோக்சபா எலெக்ஷனும் போது அப்கி பார் 400 பார் என்கிற விஷயத்தை மட்டும் பிஜேபி எடுத்து வைக்கவில்லை. இதற்கு மேல் ஆர்எஸ்எஸ் உடைய தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிய அதே நபர்கள் ரிசல்ட் வந்ததற்கு பின்பு எப்படி பிஜேபியை, முக்கியமாக நரேந்திர மோடி அவர்களை டார்கெட் செய்து ஆர்எஸ்எஸ் பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வந்ததோ அதற்கு பின்பு இன்னைக்கு அவர்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எப்படி எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை பாருங்கள். டெல்லி மட்டுமல்ல, ஹரியானா, மகாராஷ்டிரா, இந்த 3 மாநிலங்களிலும் 50,000 குடும்பத்தினர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு அரசியல் என்னவென்று புரிய வைத்து அந்த அரசியலுக்கான அனைத்து லாபமுமே யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள்னா உங்களுக்கு வரும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து பிஜேபிக்கு அந்த vote ஷிஃப்டிங் செய்தது யார் என்றால் அது ஆர்எஸ்எஸ். இப்போ சிந்தித்து பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் யார், சீஃப் மினிஸ்டர் யார் என்கிற எந்த விதமான அடையாளமும் இல்லாமல், அதாவது டெல்லியின் சீஃப் மினிஸ்டருக்கான அந்த முகமே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிளை பாருங்கள். தேர்தல் ஆணையம், டெல்லி போலீஸ், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு 1100 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 1100 ரூபாய் பிஜேபி கொடுத்ததாக பல தகவல் இருக்கிறது. புடவையாக இருக்கட்டும், மக்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல பல கிஃப்ட்ஸ்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்து அனைத்துமே சோஷியல் மீடியாவில் வீடியோ வழியாக இருக்கிறது. ஆனால் இதே விஷயத்தை தேர்தல் ஆணையத்திடம் போய் எடுத்து வைக்கும்போது, ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்கும்போது எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நேற்றும் அதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். பிஜேபி உருவாக்கிய 39 லட்சம் ஓட்டர்ஸ்கள், அதுவும் இன்னொரு ஆங்கிள். ஹரியானா தேர்தலில் முதல் முறை அந்த பிராக்டிஸ் செய்தார்கள். 2வது எக்ஸ்பெரிமெண்ட் மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்தது. இந்த இடத்திலும் ஒரு சில இடங்களில் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலும் போது 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை, அதாவது முதல் 5 வருடத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 31 லட்சம். லோக்சபா தேர்தலுக்கு முன்பு. லோக்சபா தேர்தலில் இருந்து விதான்சபா எலெக்ஷன் வரை, அதாவது அந்த 5 மாதத்தில் மட்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 39 லட்சம். 5 வருடத்தில் 31 லட்சம், 5 மாதத்தில் 39 லட்சம் புதிய ஓட்டர்ஸ்கள். எங்கிருந்து இந்த ஓட்டர்ஸ்கள் வந்தார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன, அவர்களுடைய ஆதார் கார்டு என்ன, அவர்களுடைய போட்டோ என்ன, இந்த கேள்வி எடுத்து வைக்கும் போது அதற்கான பதிலை கொடுக்க மறுத்து வருகிறது தேர்தல் ஆணையம். சரி, அதை விட்டு விடுங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியோடைய டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் 9.52 lakh crore. 9,52 லட்சம் 18 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷன் மகாராஷ்டிராவில். ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய பட்டியல் படி நீங்க பார்த்தீர்கள்னா அதே அடல்ட் பாப்புலேஷன், 18 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 9.70, அதாவது 9,70 லட்சம் பாப்புலேஷனை விட, ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல். இது எப்படி? இதற்கான விளக்கத்தை இதுவரை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தேர்தல் 5ஆம் தேதி முடிந்து விட்டது.
7ஆம் தேதி மதியம் ஒரு 2:30 மணி அளவில் நானும் என்னுடைய ட்வீட் போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். என்னுடைய இன்னொரு கொலீக் பூனம் அகர்வால், டெல்லியில் த வைரில் வேலை பார்த்த பெண்மணி, சிறந்த ஜேர்னலிஸ்ட், ரொம்பவே ஆழமாக தேர்தல் விஷயங்களை கண்காணித்து வரக்கூடிய பெண். அவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். 5ஆம் தேதி இரவு 11:30 ஒரு கடைசி அறிக்கையை நீங்கள் வெளிவிட்டீர்கள். அதாவது 67% vote டெல்லியில் போடப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு அடுத்த நாளே, அதாவது 6ஆம் தேதியே அடுத்த பட்டியல் வெளிவந்திருக்கணும். 6ஆம் தேதி வரவில்லை. 7ஆம் தேதி வந்திருக்கணும், வரவில்லை. மதியம் ஒரு 11-12 மணியிலிருந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோலாம் போட ஆரம்பித்தோம். ரவீஷ்குமார், நானாக இருக்கட்டும், பூனம் அகர்வாலாக இருக்கட்டும், அஜித் அஞ்சும் அவர்களாக இருக்கட்டும், பிரசூன் வாஜ்பாய், ஆகாஷ் பானர்ஜி, நவீன் குமார், இது போன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் நாங்கள் அனைவருமே தன்னுடைய இணையதளங்கள் வழியாக இந்த கேள்வி எழுப்ப மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வருகிறது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரிசல்ட்டை அறிவிக்க போறீர்கள். இதுவரை நீங்கள் அந்த ஆண்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், பெண்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், மொத்த ஓட்டு எண்ணிக்கை நீங்கள் பெர்சன்டேஜாக காட்டுவது சரிப்பட்டு வராது. 67%, 57%, அதில் நம்பர் தெரியாது. எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் முறைப்படி இந்த கான்ஸ்டியூவன்சியில் இத்தனை ஓட்டு போடப்பட்டது, இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள், இந்த கான்ஸ்டியூவன்சியில் இத்தனை ஓட்டு போடப்பட்டது, இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் என்கிற அந்த கணக்கு எங்களுக்கு தேவை என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து வைக்கும்போது ஈவினிங் ஒரு 4:30 மணி அளவில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்து ஃபார்ம் 17C அதற்கான டேட்டாவை லீக் செய்து விட்டார். இதுக்கப்புறம் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் அந்த ஃபார்ம் 17Cல இருக்கக்கூடிய டேட்டாவை ரிலீஸ் செய்தார்கள். அதுவும் எப்போ? 7ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணிக்கு அப்புறம். இஸ் திஸ் ஹவ் எலெக்ஷன் ஷுட் ஹேப்பன்? இவிஎம்ஐ பற்றி நம் 1000 குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம், ஆனால் அதை எங்கேயுமே நீங்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த எலெக்ஷன் சிஸ்டமே ராட்டன் ஆகிவிட்டால், அழுகி போனால், ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னை நிலைநிறுத்துவதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு போராட வேண்டிய நிலை வரப்போகிறது. இந்த 39 லட்சம் ஓட்டர்ஸ்களை வைத்து மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, இப்போ வரக்கூடிய பீகார், அதுவும் கையை விட்டு போக போகுது. அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன், அதில் இதே 39 லட்சம் ஓட்டர்ஸ்களுடைய டேட்டா வராது என்கிற எந்த நிச்சயம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.